வணக்கம். எங்களோட 4வது புத்தக அரங்கு கலாப்பிரியா வந்திருக்கிறாங்க. ஒரு பெரிய எழுத்தாளர், நிறைய விருதுகள் வாங்கியிருக்கிறாங்க. அவங்களோட புத்தகங்கள் இங்கே வச்சிருக்கிறோம். சார் இங்கே வந்திருக்காங்க, அவங்களுடைய அனுபவத்தை கேட்கலாம். சார் நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்க. இந்த வருஷம் வெற்றிகரமாக 4வது ஆண்டா நம்ம ஊரில் புத்தக திருவிழா நடக்குது. இந்த வருஷம் அதிக ஸ்டால் எல்லாம் கொடுத்து அரங்கங்களும் பெருசாக ஆக்கியிருக்காங்க. நிறைய நேற்றெல்லாம் கேட்டால் நல்ல கூட்டம் இருந்ததுன்னாங்க. அது மாதிரி இந்த வருஷம் நிறைய, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நிறைய கூட்டம் எதிர்பார்க்குறோம். நிறைய புத்தகங்கள் இருக்குது, நிறைய வாங்கணும். நிறைய வாசிப்புங்கிறது எல்லாருக்குமே சொல்லி தெரிய வேண்டியதில்லை. வாசிப்பு எவ்வளோ முக்கியங்கிறது நம்ம மாணவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் எல்லாருக்குமே வாசிப்பு எவ்வளோ முக்கியங்கிறது, அதுக்காக வேண்டிதான் இவ்வளோ பெரிய கஷ்டப்பட்டு மாவட்டந்தோறும் அரசு புத்தக காட்சி நடத்திக்கிட்டு இருக்கு. அதில் இந்த நம்ம ஊரில் 4வது வருஷமாக சிறப்பாக நடத்துகிறாங்க. இந்த இதில் கலந்து கொள்வது ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு. இந்த புத்தகங்கள் எங்கே இருக்குது, நிறைய புத்தகங்கள் இருக்குது. எல்லாத்தையும் வாங்குங்க, அடிக்கடி வாங்க. இன்னும் 10 நாள் இருக்குது, வாங்க, நிறைய வாங்குங்க. கலைமாமணி விருது வாங்கின ஐயா அங்கே வந்ததில் நமக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அவங்களோட புத்தகங்களும் நம்ம இதே அரங்கத்தில் வச்சுருக்கிறோம். 10-15 புக்கு அவங்க எழுதின புக்கு இங்கே இருக்குது, வந்து வாங்கிக்கலாம். அவங்களோட பொண்ணும் மருத்துவர் ஐலாண்டேஸ்வரியும் வந்திருக்கிறாங்க. அவங்களும் பெரிய எழுத்தாளர், ஒரு மருத்துவத்துறையில் இருந்தாலும் எழுத்து பணி நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட அனுபவத்தை நம்ம கேட்டுக்கலாம். நீங்களும் கொஞ்சம். அனைவருக்கும் வணக்கம். கலாப்பிரியா அவர்கள் சொன்ன மாதிரி மிகச்சிறந்த ஏற்பாடுகளுடன் வெற்றிகரமாக நடந்துகிட்டு இருக்கு. எத்தனையோ பணிகளுக்கு இடையில் நம்ம மாவட்ட நிர்வாகம், நூலகத்துறை, பள்ளி கல்வித்துறை மற்றும் அனைத்து வருவாய்த்துறை உள்ளிட்ட எல்லா துறைகளும் சேர்ந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு தைப்பூசமா இருந்தா கூட நிறைய பேர் கோயிலுக்கு போயிட்டு நாங்க புக் ஃபேருக்கு வருவோம் அப்படின்னு தெரிஞ்சவங்க எல்லாம் சொன்னாங்க. அந்த மாதிரி வாசிப்பு மேலான ஆர்வத்தை தூண்டுவதற்கு, மீட்டெடுப்பதற்கு அரசு முயற்சி பண்ணிட்டு இருக்கு. குழந்தைகள் புத்தகம், அப்புறம் பெரியவர்களுக்கான நூல்கள், மருத்துவ நூல்கள், இப்படி எல்லா வகைமையான நூல்களும் இருக்கு. முன்னணி பதிப்பகங்கள் வந்திருக்காங்க. சிறப்பான பேச்சாளர்களை கொண்டு நிறைய நிகழ்ச்சி நடக்குது. அனைவரின் முயற்சிக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். முயற்சி வருடா வருடம் தொடர வேண்டும். இதே ஊக்கத்துடன் இன்னும் பரவலாக கொண்டு செல்ல வேண்டும். நன்றி, வணக்கம். நன்றி. இவங்க 2 பேரோட பேச்சு நம்ம இன்னைக்கு 5 மணிக்கு நம்ம அரங்கத்தில் இருக்கு. பொதுமக்கள் அனைவரும் வந்து விழாவை சிறப்பிக்க அன்போடு கேட்டுக்கிறோம். நன்றி.